மேடம், அங்க பாருங்க. அந்த ஆட்டோ டிரைவரை பார்த்தா உங்க தம்பி சரவண மாதிரி இல்ல? இந்தாப்பா. சார் சில்லற இல்லைங்களா? சில்லற இல்லையே. ஏன் மேடம், அவர் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு. நீங்க அம்பத்தூர்ல வேலை பார்க்கறதா சொன்னீங்க. அவருக்கு எதுக்கு மேடம் இந்த தலையெழுத்து? பூபதி, நீ வீட்டுக்கு போ, நம்புறேன். சரிங்க மேடம். ஐயாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க மேடம். வரேன் மேடம். இவ்வளோதான் இருக்கு சார். சரி, பரவாயில்லப்பா. எங்க போனோம் மேடம்? கணபதி நகர், எங்க வீட்டுக்கு போங்க. ஏன் ஆட்டோ அங்கெல்லாம் வராதா? திரும்பி வரும்போது சவாரி கிடைக்காம தனியா வரணுமேனு பாக்குறியா? வேணும்னா மீட்டருக்கு மேல போட்டு தரேன். அம்பத்தூர்ல ஒரு கம்பெனில சூப்பர்வைசரா போறேன்னு எந்த கம்பெனின்னு டீடைல்ஸ் கேட்காம விட்டுட்டேன். கேட்டிருந்தாலும் நீ அதுக்கு பொருத்தமா ஏதாவது போய் சொல்லிருப்ப. சாரிக்கா, உண்மை சொன்னா நீ வருத்தப்படுவ. உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் சொல்லல. நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு நீ ஆட்டோ ஓட்டுறது தெரியுமா? ஆரம்பத்துல அவங்க கிட்டயும் உன்கிட்ட சொன்ன மாதிரி தான் போய் சொன்னேன். அப்புறம் எதாச்சியா உன்ன மாதிரி ரோட்ல பார்த்து தான் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பல நாள் ஆட்டோ டிரைவர் ஒரு நாள் அகப்படுவான். அக்கா கிட்ட யாரும் சொல்லக்கூடாது, தெரியறப்போ தெரியட்டோன்னு வீட்டுல எல்லார்கிட்டயும் நான் தான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். ஓ, அதான் மகத்தை கூட என்கிட்ட மூச்சு விடலையா? ஏண்டா, எங்க கம்பெனில உனக்கு வேலை வாங்கி தரலன்னு என் மேல கோவமா? இல்லக்கா, சொந்த தம்பிக்கே வேலை போட்டு கொடுத்துட்டான்னு யாரும் உன்னை தப்பா பேசிடக்கூடாது. அதோட சிதம்பரம் மாமாவும் சொன்னாரு என் படிப்புக்கு ஏத்த வேலை அங்க இல்லைன்னு. அதுவும் கரெக்டு தானக்கா? நீ இப்ப பண்றது உன் படிப்புக்கான வேலையே இல்ல. சரி, வேற எந்த கம்பெனிலயும் உனக்கு ஏத்த வேலை கிடைக்கலையா? நான் தான் ஆஸ்திரேலியா போயிடலான்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்துட்டேன். இப்போ தேடிட்டு இருக்கேன். எப்படியும் ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும்க்கா. அப்போ நான் இப்படி ஆட்டோ ஓட்டுறேனேன்னு ஃபீல் பண்றேன், வருத்தப்படுறேன், அப்படித்தானே? சரவணா, என் தம்பி இப்படி ஆட்டோ ஓட்டுறானேன்னு நான் ஃபீல் பண்றேன், உண்மைதான். ஆனா நான் இத கேவலமாவும் கௌரவ குறைச்சலாவும் நினைக்கல. உண்மையை சொல்ல போனா உன்னை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு. உழைச்சு சம்பாதிக்கிற எந்த வேலையுமே கௌரவமானது தாண்டா. தெருல எல்லார் கூடயும் சேர்ந்துக்கிட்டு கேரம் போர்டு விளையாடினியே, அப்போ ஃபீல் பண்ண. இப்போ உனக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு நான் சந்தோஷப்படுறேன். சரிக்கா, இப்போ நீ வீட்டுக்கு தானே போற? நான் டிரா பண்றேன். அக்கா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. சந்தோஷ் மாமாவோட நீ சந்தோஷமா தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கியா? சொல்லுக்கா, உங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையே? என்னடா, அன்னைக்கும் இதே கேள்வியை கேட்ட, இப்ப மறுபடியும் அதே கேள்வியை கேக்குற.
காரணமாதான்க்கா. சொல்லு. ஏன் இப்படி கேக்குற? சொன்னா நம்ம வீட்ல இருக்கிறவங்க வருத்தப்படுவாங்க. அதனால தானே மறைக்கிற. உண்மையை சொல்லுக்கா. அன்னைக்கு ஆபீஸ் வந்தப்போ நான் கவனிச்சேன்க்கா. உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை, சண்டை. உன் கண்ணெல்லாம் கலங்கி இருந்துச்சு. என்னை பார்த்ததும் உன் கண்ணை தொடச்சிக்கிட்டு ஒரு மாதிரியா சமாளிச்சு பேசிட்ட. உண்மையை சொல்லுக்கா. எனக்கும் சந்தோஷ்க்கும் பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இருக்கு. ஆனா அது ரொம்ப சின்ன பிரச்சனை. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை போர் அடிக்கும்டா, சுவாரஸ்யமா இருக்காது. அதுக்காக இது எல்லாத்தையும் போய் நீ வீட்ல உளறி வைக்காத. ஆனா உன்னடா, கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். நீ சரி பண்ணிடுவக்கா. நீ என் மேல இருக்கிற நம்பிக்கையில சொல்ற, நான் சந்தோஷ் மேல இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன். நல்ல வேளை, எப்படியோ சமாளிச்சிட்டோம். ஹலோ, ஆர்ட் டைரக்டர் ராமமூர்த்தி சாரா? ஜேபி கிரியேஷன்ஸ்ல இருந்து பேசுறோம். நான் கோ ப்ரொடியூசர். ஆமாமா, ஜேபி சார் பொண்ணுதான். மூர்த்தி சார், டைரக்டர் மதனோட இன்னைக்கு உங்களுக்கு மீட்டிங் ஈவினிங் 4:30க்கு. நான் அதை ரிமைண்ட் பண்ண தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓகே, ஈவினிங் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஹேய் தேவி, வா வா. என்ன அதிசயமா வந்திருக்க? நான் அதிசயமா? ஒன்னு பிடிக்கிறதா அதிசயமா இருக்கு. ஃபோன் பண்ணா எப்ப பார்த்தாலும் பிஸி பிஸி பிஸினே வருது. அதான் நேர்லயே வந்துட்டேன். சாரிடி, 2 வருஷம் கழிச்சு அப்பா மறுபடியும் இப்பதான் படம் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துலயும் நான் தான் ப்ரொடக்ஷன் பாத்துக்கிறேன். அடுத்த மாசம் பூஜை. இன் பிட்வீன் 1008 வேலை. அத்தனையும் நான் ஒருத்தி தான் பார்க்கணும். அதனாலதான் பிஸி. இப்படி ஏதாவது சாக்கு சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, என்ன சாப்பிடுற? அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இப்போ முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லு. நம்ம 2 பேர் காலேஜ் படிக்கும் போது இந்த தியானம், யோகா இத பத்திலாம் நீ பேசுவல. நீ கூட மெடிடேஷன் கிளாஸ் போனல, am I right? ஆமா, டிரான்சென்டல் மெடிடேஷன், ஆழ்நிலை தியானம். மகேஷ் மகரிஷியோடது. பிருந்தாவன் காலனில அந்த சென்டர் இருக்கு. சண்முகநாதன் குருஜி தான் அந்த மெடிடேஷனை கத்து கொடுக்கறாரு. கரெக்ட் கரெக்ட். சண்முகநாதன் குருஜி, பிருந்தாவன் காலனி சொல்லிருக்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, இப்போ என்கிட்ட வந்து எதுக்கு அதை பத்தி விசாரிக்கிற? காரணம் இருக்கு பிரியா. எனக்கு இப்பெல்லாம் கோவம் வருது. என்னது? இப்பெல்லாம் உனக்கு அடிக்கடி கோவம் வருதா? எப்போ உனக்கு கோவம் வராம இருந்துச்சு? எப்பவுமே அந்த காலத்திலேயே நம்ம காலேஜ் படிக்கும் போதே நீ சரியான டென்ஷன் பார்ட்டி தானே. நீ இப்ப கோவப்படலன்னா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? காலேஜ் டேஸ்ல உன் கோவத்தால ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரும் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. கடைசியா மிஞ்சினது நான் ஒருத்தி தான். அந்த முசுடோட நீ மட்டும் எப்படி ஃப்ரெண்ட்லியா இருக்கேன்னு எல்லாரும் என்ன கேட்பாங்க தெரியுமா? யாரு? அந்த ஷாலு நித்யா தானே. அந்த கழுதைங்களை பத்தி எனக்கு தெரியாது. எப்ப பார்த்தாலும் பின்னாடி பேசுறதே வேலையா போச்சு. இடியட்ஸ். கோவப்படுற பத்தியா? கூல். தேவையில்லாம கோவப்படுறல. எனக்கு தெரியுது பிரியா. ஆனா ஐ அம் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் இட். அது உன்னோட சுபாவம். அதுக்கு பாவம் நீ என்ன பண்ண முடியும்? இதுக்கு தான் பிரியா வேணுங்கிறது. என்னோட சுபாவத்தை நான் மாத்திக்கணும். குட், மாத்திக்கோ. மாத்திக்க ரொம்ப கஷ்டம். ஆனா அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாமே, அதுக்காக தான் வந்தேன். ஓ, தாராளமா. அதுக்கு தான் மெடிடேஷன் சென்டர் பத்தி எல்லாம் விசாரிக்க வந்தியா? மெடிடேஷன் பண்ணா இந்த கோவம்லாம் கண்ட்ரோல் ஆகும், அப்புறம் முகம் கூட அழகா மாறும்னு என் கசின் ராஜேஷ் சொன்னான். உண்மையா? ஆமா, அவன் சொன்னது 100க்கு 100 கரெக்ட். நானே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். நானே அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள்.
இந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷன் இருக்கே எவ்வளவு டென்ஷனான ஜாப் தெரியுமா? ஏன்னா தினமும் 1000 காம்ப்ளிகேஷன்ஸ், டார்ச்சர்ஸ், நீ எல்லாம் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அன்னைக்கு ஷூட்டிங் ஏற்பாடு பண்ணிருப்போம். ஸ்பாட்ல எல்லாமே ரெடியா இருக்கும். ஹீரோயின் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாலும் ஒரு ஃபோன் வரும். அடுத்த நிமிஷமே ஆத்திரம், கோவம், டென்ஷன் எல்லாமே வரும். வேண்டாம், எங்க டென்ஷன் எங்களோட போகட்டும். ஆனா அத்தனை டார்ச்சருக்கு மத்தியில நான் இங்க கூலா வேலை பாக்குறேன்னா அதுக்கு காரணம் நான் கத்துக்கிட்ட மெடிடேஷன் தான். பிரியா, நானும் மெடிடேஷன் கத்துக்கணுமே. சூப்பர். சண்முகநாதன் குருஜி கிட்ட கத்துக்கோ. நீதான் எனக்கு கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். பண்ணலாமே. எப்போ போலாம்? ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய். இன்னைக்கே சொல்றியா? இப்ப சென்டரை மூடிட்டு குருஜி கிளம்பிருப்பாரு. நாளைக்கு போவோம். ஓகே, அப்போ நாளைக்கு போலாம். யா. ஏய், நாளைக்குனா நீ உன் இஷ்டத்துக்கு 8 மணிக்கு தூங்கி எந்திரிச்சிட்டு 10-12 மணிக்கு அங்க போக கூடாது. ஏர்லி மார்னிங் 6 o'clock சென்டர்ல இருக்கணும். 6 o'clock. சரி, அப்போ 5 மணிக்கு உன் வீட்டு கதவை நான் வந்து தட்டுவேன். நீ ரெடியா இருக்கணும். இந்த மாதிரி நீ பேசவே பேசாத. as a production manager நீ பண்ணிட்டே. ஓ சாரி, சாரி நான் வந்து பேச்சு சுவாரஸ்யத்துல கதவை நாக் பண்ணாம வந்துட்டேன். நான் அப்புறமா வரேன். இருங்க. தேவி, இவர்தான் புது படத்தோட டைரக்டர். ஹலோ. ஹாய், கங்க்ராச்சுலேஷன்ஸ். மதன் என் ஃப்ரெண்டு. ஓகே பிரியா, இதுக்கு மேல நான் நின்னா எனக்கு மரியாதை இருக்காது. நீ திரும்பவும் பிஸி ஆயிட்டு. எனிவேஸ், நாளைக்கு மார்னிங் 5 o'clock. ஓகே, பை. எக்ஸ்கியூஸ் மீ. உட்காருங்க. என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, அது திடீர்னு மதன் சொன்னீங்களா, ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். என்னடா இவங்க ஃப்ரெண்டு அதுலயும் ஒரு பொண்ணுக்கு போய் மதன் பேர் வச்சிருக்காங்களே அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் நான் தான் மதன்கிறதே ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்பா எங்க ஆபீஸ்ல எல்லார்கிட்டயும் ஸ்ட்ரிக்ட்டா உத்தரவு போட்டிருக்காரு, உங்களை மதன்னு தான் கூப்பிடணும்னு. ராம், நீங்களும் உங்க ஃப்ரெண்ட இனிமே மதன் தான் கூப்பிடணும். கண்டிப்பா. சரியா போச்சு போங்க. என்னங்க போற போக்க பார்த்தா தினமும் என்ன 100 தடவை மதன் மதன் இம்போசிஷன் மாதிரி எழுத சொல்வீங்க போல இருக்கே. ஐயோ, இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா கட்டாயம் எழுத சொல்லிடுவாரு. ஐயோ. பாடுங்க, நான் சான்ஸ் தரேன், ஆஃபீஸ் வந்து பாருங்க, அப்படி இப்படி அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க. എല്ലാ തവണയും ആഘോഷിക്കാറുണ്ട്. കുഴപ്പമില്ല. പക്ഷേ ശരിക്കും പറഞ്ഞാൽ மகாராஷ்டிர மாநிலத்தில் சாலை சந்திப்பில் ஸ்கூட்டரை லாரி மோதி தள்ளிய போதும் அதில் பயணித்த பெண் மரணத்தின் ஏண்டா எதுக்கு வீட்லயே அடைஞ்சிருக்க? வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம்ல. மா, உங்களுக்கே தெரியும் எனக்கு லோக்கல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. இருந்த 1-2 ஃப்ரெண்ட்ஸும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வேற. ஒரே போர். ஓகேம்மா, உங்க மன திருப்திக்காக நான் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரேன். பாய்மா. ஏய், பணம் இருக்கா இல்ல எடுத்துட்டு வரவா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. பர்ஸ் உள்ளதா இருக்கு, நான் போய் எடுத்துக்கிறேன். அத்தை. ஏய் மாலதி, வா வா. நீ சரியான நேரத்துல தான் வந்திருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அக்கா பாரதி வந்துருவா. அன்னைக்கு மாதிரி நீ என்னை ஏமாத்திட்டுலாம் போக முடியாது. இருந்து அக்காவை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும், சரியா? உட்காரு, காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். அவ கொஞ்சம் வித்தியாசமானவ. ரொம்ப பணக்காரங்களா பார்த்துதான் அவ பேசுவா, பழகுவா. அவங்களால நமக்கு என்ன லாபம், என்ன ஆதாயம்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான்
ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்குவா. தான் தகுதிக்கு மீறி ஆசைப்படுவா. லிமிட்டை தாண்டி கனவு காணுவா. தரையில நடக்க மாட்டா, ஆகாயத்துல தான் பறவா. நீ ஃப்ரெண்ட்ஷிப்னு நினைச்சு பழகுற. ஆனா அவ அப்படி நினைக்காம மனசுக்குள்ள தேவையில்லாத ஆசைகளையும் கற்பனைகளையும் வளர்த்துக்க கூடாது. ஹாய். ஹாய் ராஜேஷ். ஹாய் மாலதி, எப்போ வந்து? இப்பதான் ஜஸ்ட் நவ். உன்னை பார்க்கலன்னு தான் வந்தேன். ஆனா அத்தை கிட்ட பாரதி அக்காவை தான் பார்க்க வந்தேன்னு இந்த தடவை போய் சொல்லிட்டேன். பேசிட்டே இருக்கு, உட்கார் ப்ளீஸ். என்ன எதுவுமே பேசாம இருக்க? என்ன பேசுறது? என்ன தேடி நீ தான் வந்த. என்ன விஷயம்னு நீ தான் சொல்லணும். ஏதாவது தேவை அவசியம் அதான் உன்னை பார்க்க வரணுமா? இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மீட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு எந்த விஷயமும் என்கிட்ட இல்லை. உங்ககிட்ட ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லு. உன்னை பார்க்கணும் போல இருந்தது. நான் தான் இது வரைக்கும் உன்னை தேடி 2 தடவை வந்திருக்கேன். நீ ஒரு தடவை கூட வரல. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் நீ ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஹே சாரி, பொதுவாக நான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி மீட் பண்ணுறதும் இல்லை, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறதும் இல்லை. அந்த டைப்பும் நான் இல்லை. என் கேரக்டர் அப்படி, அதை சொன்னேன். சரி, இப்போ நீ எங்க வெளியே போற? அது அது வந்து நான் இன்னும் டிசைட் பண்ணலையா? உனக்கு எங்க போக பிடிக்குதோ அங்க போலாம். நானும் கூட வரேன். மனதி, எனக்கு வெளியில் போகிற ஐடியாவே இல்லை. சொல்லப்போனால் எனக்கு தலை வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறேன். என்ன போய் சொல்லாதான்னு சொல்லிட்டு நீ போய் சொல்றியே. ஹே நோயா, we are friends. நான் எதுக்கு வாங்கிட்டு போய் சொல்லணும்? we are friendsனா அதையும் ஏன் திருப்பி திருப்பி சொல்ற? நானும் உன்னை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன். அதை தவிர எந்த மாதிரி நான் உன்னை நினைக்கல. யாரோ உங்ககிட்ட என்னமோ சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னை பற்றி ரொம்ப தப்பாக சொல்லியிருக்காங்க. நோ, அப்படியெல்லாம் யாரும் என்கிட்ட சொல்லலை மாலதி. மறுபடியும் போய் சொல்கிற பார்த்தியா? பாரதி அக்கா என்னை பற்றி உங்ககிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க. அதனால தான் வெளியே அவுட்டிங் போகலான்னு கிளம்புனவன் நானும் கூட வரேன்னு சொன்னதை என்னை அவாய்ட் பண்ணுற. தலைவலின்னு போய் சொல்கிற. மாலதி ப்ளீஸ் சொல்லு, பாரதி அக்கா என்னை பற்றி என்ன சொன்னாங்க?